தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே தமிழக அரசின் இணைப்புச் சாலை அமைக்கும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அரியலூரில் இருந்து தஞ்சாவூர் மாவட்டத்தை இணைப்பதற்காக இணைப்புச் சாலை அமைக்கும் திட்டத்திற்கு அரசு சார்பில் விவசாய நிலங்களை கையகப்படுத்தும் பணிகள் தொடங்கப்பட்டன. இதனை எதிர்த்து தமிழ்நாடு அனைத்து விவசாயிகளின் ஒருங்கிணைப்பு குழு மாநில தலைவர் PR பாண்டியன் தலைமையில் விவசாயிகள் மாற்று வழி பாதை இருந்தும் விவசாய நிலங்களை அழித்துவிட்டு சாலை அமைப்பதை ஏற்க முடியாது என்று கூறி வயல்களில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இத்திட்டத்தை அதிகாரிகள் பார்வையிட்டு மாற்று வழி பாதையில் செயல்படுத்த வேண்டும் என்று கூறி அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சை மாவட்டம் சோழபுரத்தில் நிரந்தர காவல் நிலையம் கட்ட 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை தனிநபர் ஒருவர் தானமாக வழங்கியுள்ளார். கடந்த 2021ஆம் ஆண்டில் உருவான சோழபுரம் காவல் நிலையம் பேரூராட்சி சமுதாய கூடத்தில் செயல்பட்டு வருகிறது. காவல் நிலையத்திற்கு நிரந்தர இடம் வேண்டி இப்பகுதி மக்களை காவல்துறையினர் கேட்டு வந்த நிலையில் கும்பகோணம் காந்தி நகரைச் சேர்ந்த AJ ஷாஜகான் என்பவர் 20,056 சதுரடி இடத்தை காவல் நிலைய பயன்பாட்டிற்காக தானமாக வழங்கியுள்ளார். தனது 45வது திருமண நாளில் இதற்கான ஆவணத்தை திருவிடைமருதூர் சரக காவல்துறை கண்காணிப்பாளர் GK ராஜு, திருப்பனந்தாள் காவல் ஆய்வாளர் கரிகால சோழன் ஆகியோரிடம் வழங்கினார். காவல்துறை சார்பில் ஷாஜகானுக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது. தஞ்சையில் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு நியாய விலைக்கடை பணியாளர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தலைமை தபால் நிலையம் முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சரியான எடையில் தரமான பொருட்களை பொட்டலமாக வழங்க வேண்டும் என்றும் 100% ஒதுக்கீடு, வெளி குடும்ப அட்டைக்கு 10% ஒதுக்கீடு வழங்க கோரிக்கை வைத்தனர். மேலும் சரியான எடையில் தரமான பொருட்களை பொட்டலமாக வழங்க வேண்டும் என்றும் கட்டாய இறக்கு கூலி வசூல் செய்வதை நிறுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டம் செய்தனர். திருவள்ளூர் அருகே தொடுகாடு ஊராட்சி மன்ற தலைவரை தகுதி நீக்கம் செய்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். தொடுகாடு ஊராட்சி மன்ற தலைவராக பாஜக நிர்வாகி வெங்கடேசன் என்பவர் பதவி வகித்து வந்தார். இதையடுத்து தொடுகாடு ஊராட்சியைச் சேர்ந்த 6 வார்டு உறுப்பினர்கள் அவருக்கு எதிராக மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்தனர். இதனையடுத்து ஊராட்சி மன்ற தலைவரிடமும் வார்டு உறுப்பினர்களிடமும் திருவள்ளூர் வட்டாட்சியர் மற்றும் வருவாய் ஆய்வாளர் விசாரணை மேற்கொண்டனர். இதைத் தொடர்ந்து ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் கடமையிலிருந்து தவறியதாகவும் ஊராட்சிக்கு நிதி இழப்பு ஏற்படுத்தியதாகவும் கூறி அவரை தகுதி நீக்கம் செய்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார்.